ஹலோ, ஹாய், வணக்கம். ஏற்கனவே உங்களுக்கு நான் கட்டிங் போட கத்து கொடுத்துருக்கேன். இப்ப இது எப்படி தைக்கிறதுன்னு சொல்ல போறேன். இப்ப மார்க் இந்த சைடு பண்ண மாதிரி இந்த சைடு அப்படியே பண்ணிக்கணும். இப்படி திருப்பி தான் பண்ணணும். இங்க எவ்வளவு மார்க் எடுத்தோமோ அதே மாதிரி தான் எடுக்க போறோம். இங்க 3 இன்ச்சு எடுத்திருக்கோம். பிளவுஸ் வச்சு எடுத்திருக்கோம். அந்த 3 இன்ச்சு அப்படியே இந்த சைடும் வைக்க போறீங்க. இது கரெக்டா பாருங்க. இதுதான் நேர்கோடு. நடுவுல கொக்கிப்பட்டி கஜாப்பட்டி வர இடம். இங்க அதே 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிட்டு இங்க இருந்து 2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இதுல எவ்வளவு வச்சிருக்கோமோ அதே தான் வரணும். இதுலயும் அதே தான் பாருங்க, 2 இன்ச் தான் வரும். அதே 2 இன்ச் தான் நம்ம இங்க வைக்க போறோம். இங்க 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிருக்கோம். அதே 2 தான் இங்க மார்க் பண்ணணும். இதுக்கும் நடுவுல 2 இன்ச்சுக்கும் 1 இன்ச்சு நடுவுல புள்ளி வச்சுட்டு இந்த நடுவுல இருந்து 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி ஓகேவா பண்ணிடுங்க. அதே மாதிரி இங்க இருந்து இங்க 3 இன்ச்சு வச்சிருக்கோம். நம்ம பாருங்க, 3 இன்ச்சு வச்சிருக்கோம். இந்த 3 இன்ச்சு அப்படியே இங்க வைக்க போறீங்க. இதுக்கும் நடுவுல வைக்க போறீங்க. இது அதே மாதிரி ஒரு கைடு அளவு வச்சு மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. முதல்ல இந்த 2 இதோட டாட்டும் இந்த டாட்டும் பிடிச்சா இது தானா வரும் நமக்கு. இப்ப பாருங்க, டாட் பிடிக்க போறேன். விட்டுட்டேன். அதே மாதிரி இந்த சைடும் டாட்டு. இது கொக்கிப்பட்டி காஜாப்பட்டி சைடு டாட்டு. இந்த சைடு 2 இன்ச்சு, இந்த சைடு 3 இன்ச்சு. பாருங்க, இப்படி பண்ணா இது தானா வரும் நம்மளுக்கு. இங்க நம்ம 4 இன்ச்சு வச்சிருப்போம். இத பாருங்க, 4 இன்ச்சு. ஓகே, இதே அளவு நம்ம இது கரெக்டா இப்படி தைச்சாலே நம்மளுக்கு இது தூக்கிட்டு கரெக்டா காட்டும். இது கரெக்டா அப்படியே பிடிச்சி கைடு அளவு தான் பிடிக்கணும். இந்த கப்பு எனக்கு கொஞ்சம் தொலைவா வேணும்னு சொல்லுவாங்க. சில பேர் இது மாதிரி கிட்ட வர வேண்டாம்னு சொல்லுவாங்க. இந்த கப்பு சில பேர் தொலைவா கேட்பாங்க. அப்படி கேட்கும் போது நீங்க இந்த சைட்ல 4 இன்ச்சு வச்சிருக்கீங்களா, நீங்க 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. 3 இன்ச்சு வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா வந்துடும். இப்ப அதே மாதிரி இந்த சைடும் நல்லா பாத்துக்கோங்க. தைக்கும் போது இது கரெக்டா இருக்கான்னு நோட் பண்ணிக்கணும். முறுக்கிட்டு வரக்கூடாது. கிளியரா பாத்துக்கணும். இந்த இது உங்களுக்கு கரெக்டா கொடுக்கணும். இது கரெக்டா கொடுக்கணும். இந்த இது கரெக்டா இருந்தாதான். இல்லைன்னா இப்படி முறுக்கி தைச்சிட்டீங்கன்னா பேக் சைட் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கா மாறிடும். லெஃப்ட்ல உல்டா சைடா போயிடும். இப்போ இந்த டாட் பிடிக்கிறேன். இப்ப அதே மாதிரி இதுவும் பாருங்க. இது கரெக்டா இந்த ஷேப் கரெக்டா கொடுக்குது பாருங்க. இது நம்ம 4 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சைடு நம்ம மார்க் பண்ணல. 4 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. பாருங்க, கப்பு பாருங்க, இது மாதிரிதான் உங்களுக்கு வரும். 2 சைடும் கரெக்டா இருக்கணும்.
இந்த இது வந்து உங்களுக்கு கரெக்டா தெரியணும். இந்த கப்பு வந்து அழகா கப்பு இப்படி தூக்கிட்டு நிற்கும். இப்ப வந்து இதுக்கு நாங்க வந்து கச்சோலி பிட்டு வைக்க போறேன். இடுப்பு பட்டி ஏற்கனவே நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம். அது இடுப்பு பட்டி எல்லாம் இது வந்து சொல்லியிருக்கேன். மேல வைக்கிறது வந்து நம்ம வெளியில வைக்கிறது வந்து ஒரு கைடாலும் ஒரு 1/2 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா வச்சிருக்கோம். இது வந்து கரெக்டா வெட்டியிருக்கோம். அதே அளவு வச்சு வெட்டியிருக்கோம். பாருங்க, இன்னொரு முறையும் பாருங்க சொல்லுவேன். இத பாருங்க, இது கரெக்டா. இது வந்து சின்னதா இருக்கும். இது வந்து நம்ம உள்ள வைக்க போறோம். பெருசா இருக்கிறது வந்து வெளியில வைக்க போறோம். நல்லா பார்த்து ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா மட்டும் உங்களுக்கு கிளியரா புரியும். நடுவில் ஆஃப் பண்ணிட்டீங்களான்னா அப்புறம் எனக்கு தெரியாது. உங்களுக்கு கத்துக்கணும்னு நினைச்சீங்களா நீங்க ஃபுல் வீடியோ பாருங்க. இதுல வந்து உல்டாலாம் கிடையாது. இது வந்து சின்ன பீஸ் வந்து நம்ம உள்ள கொடுக்க போறோம். பெரிய பீஸ் வந்து வெளியில கொடுக்க போறோம். இது வந்து கரெக்டா ஜாயின் பண்ணி ஒண்ணு உள்ள ஒண்ணு வெளியில நடுவுல வந்து நம்ம பிளவுஸ் பிட் இருக்கணும். பாருங்க, சின்ன பிட்டு வந்து உள் பக்கம் கொடுத்துருக்கேன். பெரிய பிட்டு வந்து மேல் பக்கம் கொடுத்துருக்கேன். இந்த பாருங்க, சின்ன பிட்டு வந்து உள் பக்கம் வச்சிருக்கேன் உல்டா சைடு. பெரிய பிட்டு வந்து இதை மார்க் பண்ணிருக்க பாருங்க. இதுங்க வந்து நம்ம வெளியே சைடு வைக்கணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது எக்ஸ்ட்ரா பீஸ் வருதுன்னு கேட்காதீங்க. இது வந்து நம்ம இங்க டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா, அதனால இது எக்ஸ்ட்ரா பீஸ் வருதுப்பா. இப்ப வந்து அந்த மேல் பக்கம் வச்ச பீஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வச்சிருக்கோம்ல, இங்க இப்படியே வச்சு நீங்க மடிச்சு தைச்சிடுங்க. ஓகே, இந்த எக்ஸ்ட்ரா வர பிட் வந்து கட் பண்ணிடுங்க. இதே மாதிரி இப்போ இந்த சைடும் வந்து சின்ன பீஸ் வந்து உள்ள குத்துருங்க. சின்ன பிட்டு வந்து உள்ள குத்துருங்க. நம்ம பெரிய பிட்டு எக்ஸ்ட்ரா பீஸ் வச்சு டபுளா வெட்டியிருக்கோம் இல்லைங்களா, அது வந்து நல்ல பக்கம் கொடுங்க. இது வந்து உல்டா சைடு கொடுங்க. இது வந்து நடுவுல வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வரும்போது இது வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டா வச்சு மடிக்க கூடாது. இது வந்து இப்படி முக்கோணம் ஷேப்ல வச்சு இப்படி மடிச்சுட்டு தான் அது மேல வைக்கணும். அப்பதான் உங்களுக்கு வந்து கப்பு கரெக்டா கொடுக்கும். கப் சைஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டா பார்க்கறதுக்கு கரெக்டா தெரியும். பாருங்க, இது மாதிரி மடிச்சிடுங்க. இந்த பீஸை அதே மாதிரி இதுவும் வந்து இப்படி வச்சு மடிச்சிடுங்க. இங்க பாருங்க, 2 கட்சிலையும் இது வந்து பார்க்கறதுக்கு இதுவா தெரியும்.
இதுக்கு அடுத்தது அடுத்த வீடியோ பார்ட் 2 பாருங்க. இது வந்து பார்ட் 1. பார்ட் 2 வந்து நான் கொக்கி பத்தி வைக்கிறது அதெல்லாம் உங்களுக்கு வந்து கிளியரா புரிய வைக்கிறேன். ஓகே.